ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அது ஈவினிங் கேம் தான் விளாட போகிறோம். இந்த வாட்டி அந்த டீச்சரை முடிச்சுட்றோம், டோர் எஸ்கேப்பும் பண்ணுறோம். ஓகே, இந்த வாட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோர் எஸ்கேப் பண்ண 3 பொருள் தேவை. 1 தொடப்பம், அப்புறம் சாவி, அப்புறம் கேபிள் ஒயர். இது இருந்தால் போதுன்ட்டாங்க. திரும்பி இந்த மூஞ்சை ரொம்ப நேரம் பார்க்க முடியல, அதனால் சீக்கிரம் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காட்டி நடுவில் என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்துடலாம். சரி வாங்க போகலாம். கீ ப்ளே வித்திங் ஆட்ஸ்ன்னு கொடுத்துடலாம். ஓகே, அப்புறம் ப்ளே கொடுத்தாச்சு. இதெல்லாம் தேவையில்லாத பொருள், நமக்கு ப்ளே கொடுத்துருவோம். இந்த வாட்டி இதுலேயும் ப்ளே கொடுக்கணும். ஓகே, வேறு என்ன எல்லாம் அலசி ஆராய்ச்சி பார்த்தா சரி வாங்க, ரொம்ப பேசிகிட்டு இருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மங்களகரமாக ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு காரில் யாரையோ கூப்பிட்டு போகிறாங்களா, இல்லை நம்மளை தான் கூப்பிட்டு போகிறாங்க. காவு எங்கேயாவது இறக்கி விட்ருங்கக்கா, இதுக்குள்ளெல்லாம் வேணாக்கா. எவ்வளோ நம்ம கெஞ்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே கேம் படி இதுக்குள்ளே தானே இறங்கி விடணும், பார்த்துடலாம். ஆனால் இந்த வாட்டி டீச்சர் நீ இருக்கவே மாட்டேங்க. தம்பி, என்னை பற்றி நான் யாருன்ட்டு நீ போன வீடியோவில் வியூவர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் எனக்கு ஒரு கவலையும் இல்லைன்ட்டு தலையிலே ஒன்று போட்டுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி நம்ம யாருன்னு காமிப்போம். 3 பொருள் இவ்வளோ முடிச்சு விட்றோம். டே 1. ஓகே, இப்போ எந்திக்கிற மாதிரி அக்மல் ஒயிட் 8 போடுங்கடா. பிஜிஎம் எங்கே பிஜிஎம் காணும்? ஓகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐம் குட்டு. ஓகே, டன்னு பேடு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஓகே, கதை திறந்து போவோம். எங்கே இருந்தாலும் டீச்சர் வராதிங்க. தம்பி ப்ரெசண்ட்டாப்பா ஆரம்பிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தி இதுக்குள்ளலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லை, கதவை திறந்துட்டு ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வந்து போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ விளாகடா, இது சவுண்டு கேட்டாலும் எங்கே இருந்தால் வந்துடுவா. ஐயோ வர்றது எப்போ வருவா எங்கே வருவான்னு தெரியாது. ஆனால் ஈவில் டீச்சர் கன்ஃபார்ம் வருவாங்க. அது உனக்கு எப்படிப்பா தெரியும்? இந்த வாய்ஸ் எல்லாம் கேட்கவே முடியல கேட்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கொடூரமாக இருக்குது. மிஸ்ஸினே இவளுக்கு மரியாதை கூடாது. என்ன பண்ணுறது, இந்த கேமில் ஈவில் டீச்சர்லாம் சொல்லி ஆகணும். அப்படி தான் வருது. சொட்டைக்கிழவையோடு மோசமாக இருக்குது. சொட்டைக்கிழவையாச்சும் ஒரு கட்டையை வச்சுட்டு அங்கேயே வரும். என்ன பண்ணுறது, இப்போ நம்ம கேபிள் ஒயர் தான் தேவை. கிச்சனோட ட்ராயர்லாம் தேடி பார்க்கலாம் வாங்க. டப்பாவை நோத்தணுன்னா சவுண்டு கேட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே இடத்துல தான் போன வாட்டி சரியான ஒரு கொலை ரத்தமாக இருக்குது. பார்த்திங்கன்னா அது நம்மளை தான் இந்த வாட்டி கொலை பண்ணக்கூடாது. என்னடா இல்லை. ஓகே, எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்போம். இங்கே ஒரு ட்ராயர் இருக்குது, இதையும் திறந்து பார்க்கணும். ஒரு வாட்டி அதெல்லாம் திறக்கலாம்னு நினைக்கிறேன். திறந்து ஓகே, எங்க கேபிள் ஒயருங்க, கேபிள் ஒயரு. ஓகே, கிடச்சிது. அந்த வராங்க செத்தவங்க நம்ம. அவ்வளோதான், இதே இடத்துல திரும்பி மாட்டேன். நம்மளோட முயற்சிக்கு ஒரு அளவே இல்லைல்ல, தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கும். 85 ரூபா இருக்குங்க. லாஸ்ட் டேக்குள்ளே முடிக்கணும். டே 2. ஓகே, முடிப்போன்னு ஒரு நம்பிக்கை வைங்க. அக்மலோட்டி ஐம் கோயிங் டு பி குட். ஓகே ஈவில் டீச்சர், நீங்கள் குட்டாகவே இருங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ திரும்பி போய் கேபிள் ஒயர் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் பிரச்சனை. கேபிள் ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஜெனரேட்டிங்கில் கொடுக்கணும். எல்லா வேலையும் இருக்குது. திரும்பி இதே இடத்துல எவனோ டெட் பாடி போல். ஒரு வேளை அது நம்மளாக இருப்போமோ, கீழே ரத்த கரையாக இருக்கிறது. ஓகே, இதுக்குள்ளே எதாவது தேடுவோம். இதுக்குள்ளே அந்த சாவி டப்பா எங்கேயா இருக்குன்னா வாய்ப்பே இல்லை. சாவி டப்பா இருக்க இடம் ஜெனரேட்டிங் ஒயர் போட்டால் இந்த இடம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செட்டர் மாதிரி அந்த இடத்த திறந்துக்கணும். அந்த இடத்த திறந்தால் அதுக்குள்ளே ஒரு வழி இருக்குது. அதுக்குள்ளே தான் அந்த இது இருக்குது. படிக்கட்டில் வரும்போது எங்கேயாவது அடிச்சிருவாளோன்னு ஒரு பயமாக இருக்குது. தம்பி மேலே பாரு, நான் வரேன். ஓஹோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நிற்குதான் ஃப்ரெண்ட்ஸ். மேலே பாரு வரேன்ட்டு பயவுல போயெல்லாம் ஒன்றும் சொல்லலை, உண்மையாக சொல்லிருக்கேன். அந்த தள்ளிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வருவா ஃப்ரெண்ட்ஸ். சொட்டை கிழவியோடு மோசமாக இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ் இவ. ஓகே, வர மாதிரி தெரில. ஓகே, இதான் நம்ம சான்ஸு. இந்த கேபிள் ஒயர் எடுத்துகிட்டு அழகாக இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறோம். ஓகே, எங்க டீச்சர்? சொல்லு ஸ்டூடெண்ட், எங்கே இருக்கீங்க? டீச்சர் நான் மேலே இருக்கேன், கிச்சனில் இருக்கேன், வாங்க டீச்சர். தான் வரம்பான்னு வரா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டோரை சாத்தி விட்டு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் போயிடலாம். இந்த டப்பாலாம் இருக்க வரைக்கும் ஒழுங்காக விளாட முடியாது. ஓகே போல் வாய் வேறு லைட்டாக உளருது. இவளை பார்த்தாலே இதான் ஒரு பிரச்சனை. என்ன பண்ணுறது, டீச்சர்னு சொல்கிறான். திறங்கடா இதை. ஆஹா, முடிச்சு விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே இருக்கலான்னு பார்த்தா விட மாட்டாங்க போல இவனுங்க. ஓகே, இங்கேருந்து பார்ப்போம். டீச்சர் நான் வரேன். ஐயோ, இது சரியான ஒரு இது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே எங்கேயாவது தொடப்பத்தை வச்சு ஈவில் என்ன அடிக்கணும். தொடப்பத்தை கொடுங்க, தொடப்பத்தை செத்தோம்.
அட கிளவி கிளவினே வருது. அட டீச்சர், ஏன் டீச்சர் நீங்கள் இப்படி இருக்கீங்க? ஸ்டூடெண்ட்லாம் கொலை பண்ணுறீங்க, இது உங்களுக்கு அநியாயமாக தெரில. இந்த வயசில் இப்படி கொலை பண்ணதுனால உங்களுக்கு ஜெயிலில் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களடா இப்போ யாரா சொல்கிறேன்னு கேட்காதீங்க, யாரும் இல்லைங்க, இந்த ஈவில் நான் டீச்சரை தான் போடணுங்க. ஏன்னா அப்படி என்ன பண்ணன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். கொலை காண்டில் நம்மளை மட்டும் சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது, சுற்றியில் வச்சு தலையிலே டங்குன்னு போட்டு இப்போ லாஸ்ட் டேவோட வந்திருக்கும். இனி தோற்றோன்னா 85 ரூபாலேருந்து 15 ரூபா போகணும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன், இந்த செட்டரை தூக்கினா இந்த இடத்துல ஒரு ரூபா போகும், அந்த இடம் தான். செட்டரை தூக்கின சவுண்டு எங்கேருந்து வந்துடக்கூடாதுல, அந்தா போகிறான் ஃப்ரெண்ட்ஸ், அந்தா போகிறான். என்ன பிரச்சனை கொடுக்குறான், நமக்கே தொல்லை மேலே தொல்லை கொடுக்குறான். ஓகே, இந்த டோரை ஓப்பன் பண்ணுவான். ஓகே, சூப்பர்றான். இப்படி தானே இருக்கணும். இட்ஸ் பிளாக்குன்னு எல்லா இடத்துலையும் வச்சுருங்கடா. அப்படி உள்ளே இருந்தே செத்துடும். ஐயோ, முட்டு சந்துக்குள்ளே வந்து முட்டிகிட்டு இருக்கனே, வெளியே போப்பா தம்பி. ஓகே, டீச்சர் எங்கே இருந்தாலும் வராதிங்க டீச்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஐடியா நான் கேள்விப்பட்டேன். இந்த பெட்டு மேலே ஏறினா டீச்சர் நம்மளை அடிக்க மாட்டாங்களாம், நம்ம முன்னாடியே அழுவாங்களாம். ட்ரை பண்ணி பார்ப்போம். டீச்சர் வாங்க, இங்கே இருக்கேன், பெட்டு மேலே நிற்கிறேன், வாங்க. தட்டி தட்டி விட்றேன், சவுண்டு கேட்கலையா? சுத்தியில் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்டா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட் அவர்களை நான் வந்து கொண்டு இருக்கேன்டா. முக்கா ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமாக இதெல்லாம் நம்பிடாதீங்க. உண்மையாலே பெட்டு மேலே ஏறி இப்போ 15 ரூபா நம்ம கொடுக்க வேண்டியது. 15 ரூபா போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது, 70 ரூபா தான் இருக்குது. ஓகே, இனி இந்த விளாண்டாலாம் பார்த்தாது. இவில் அண்ணே முடிக்கிறோம். இவில் அண்ணன் அவ்வளோதான், உனக்கு இப்போ முடிச்சு வரேன் பாருங்கள். போன வீடியோவில் படம் மோசமாக தோற்றுருப்போம். என்ன பண்ண வேண்டியது, இந்த ஒரு பொருள் கூட எடுக்காமல் இது ஏன்டா இவ்வளோ ஸ்பீடாக காமிக்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் விளாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோ நேரம்லாம் லைட்டாக இது பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா வரான் திரும்பி மட்டை ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த நீங்கள் பார்த்தாங்கணும். திரும்பி 15 ரூபா கொடுத்தேன். வந்த வேகத்துக்கு என்னடா இவ்வளோ வேகமாக விளாட்றேன்னு நினச்சிப்பீங்க. ஒன்றும் இல்லை, ஸ்பீடாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். வந்த வேகத்துக்கு திரும்பி அவுட் ஆகிட்டேன். திரும்பி ஸ்லோ மோஷன்லேயே போவோம். எத்தனை வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்குறது, போர்டு ஃபுல்லாக நிறைஞ்சி திரும்பி சவுரில் உட்காந்து எழுதிட்டு இருப்பா போல். ஓகே, ஐ ஹாவ் டு லீவ் தி ஸ்கூல். நானும் அதான்ப்பா ட்ரை பண்ணுறேன், எங்கேப்பா விட்றானுங்க. ஓகே, இப்போ நமக்கு தொடப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுது. தொடப்பம். இதான்டா, இப்படி தான்டா இருக்கணும் வாழ்க்கையில். முன்னால இந்த இடத்துல தான் நான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த குக்கி பாக்ஸுக்குள்ளே தான் கீ இருக்குமா. அந்த கீயை வந்து இங்கே தூக்கி போட்டால் அந்த உடையுவான். ஏன்டா அந்த கையாலே திறக்க மாட்டியானா, பயபோல திறக்க மாட்டேங்கிறான். அதே இந்த அக்மல் வெட்டி அந்த இடத்துல இருந்து தான் திறந்துருப்பேன். தெரியாமல் அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு இப்போ அது எங்கே இருக்குன்னு வேறு தெரில. ஒரு பயம்தான். டீச்சர் எங்கே இருந்தாலும் வராதிங்க டீச்சர், உங்களுக்கு கீழே யாரும் மந்திரம் சொல்லிகிட்டு இருக்காங்க, போய் அதை பாருங்கள் டீச்சர். ஓகே, இந்த இடத்துல தான் திறக்கணும்னு நினச்சேன். இந்த இடத்துல தான் எங்கேயும் இருக்கணும்னு நினைக்கிறேன் தொடப்போம். ஏன்னா இந்த இடம் க்ளோஸில் இருந்துச்சு. கீழே அந்த ஒரு 2 இடம் தெரிஞ்ச இடம் ஓப்பன் பண்ணி பார்த்துறேன். ஓகே, இந்த இடத்துல தான் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நிம்மதி. இதுக்குள்ளே இருக்கணும். தொடப்பம் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். வெற்றி நமதே. ஓகே, தொடப்பமும் கிடச்சிது. இப்போ அக்மலோட ஒன்றே டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிட்டேன். அந்த ஒரு லைட்டாக கீழே வர்றது மட்டும்தான். கீழே வந்தோடனே இந்த ஷட்டருக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த இடம் தெரியும். சேர் மேலே ஏறி டமால்னு ஒரு குத்துனீங்கன்னா குக்கி பாக்ஸ் விழும் பாருங்கள். இந்த சவுண்டு கேட்டு வராமல் இருந்தால் சரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் குக்கி பாக்ஸ் கீழே வந்துச்சு. ஏட்ரா தம்பி ஏட்ரா. என்னப்பா எடுக்க மாட்டேங்கிறேன். நான் தொடப்பத்து கீழே போடுங்க, நான் எடுக்கிறேன். போட்டோம்மா. ஓகே, எடுத்தாச்சு. இப்போ நீ இப்படி வந்தால் இப்படி போம். சுற்றியில் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். டீச்சர் போயிட்டு வரட்டா. அவ்வளோதான், பயப்படலாம். எகரெல்லாம் பார்க்காம செய்கிறாங்க. ஓகே, அந்த வேதி அவ்வளோ வந்துட்டுருப்பான். பார்க்காம செத்துற வேண்டிதான். மேலே மடிக்கட்டில் போயிட்டு பார்ப்போம். ஓகே, வரல இவன் நான் டீச்சர் வரல. ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம் நீங்கள் வராததுக்கு. டீச்சர் போயிட்டு வரட்டா, கூடிய சீக்கிரம் போயிடுவேன். அதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா. என்னப்பா நீங்கள் நினைக்கிறேன், நான் உன்னோட டீச்சர்ப்பா, அது தெரியாதா உனக்கு? நீ இந்த ஸ்கூலை விட்டு எஸ்கேப்பே ஆக முடியாது. அது ஏன் தெரில ஃப்ரெண்ட்ஸ். இவன் மட்டும் ஸ்டார்டிங்கில் பேசும்போதும் ஒரு அன்னு சிரிக்கிறான், எண்டிங்லேயும் அப்படி சிரிக்கிறான். என்ன பண்ணுறது, ஒரு வியாதி நம்ம டீச்சருக்கு. ஈவில் நான் டீச்சருக்கு செத்தாண்டா ஃப்ரெண்ட்ஸ். பல வாட்டி 15 ரூபா கொடுத்துறேன். இதோட 3வது வாட்டியோ. இதுக்காக வாட்டி லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பேய் வீடியோக்கு நம்மக்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள். ஏதோ சொல்ல வந்து எப்படியோ ஆகிடுச்சு, பிரச்சனை இல்லை. இவன் டீச்சர் எங்கே இருந்தாலும் வராதிங்க. இப்போ என்ன நமக்கு வேணாம், கிரவுண்டு இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். குக்கி பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். இந்த இடத்த விட்டு கிளம்பும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவேன். இது வேறு எங்கே வருதுன்னு தெரில. ஓகே, அங்கே கிட்டே போய் பார்ப்போம். அந்த டோர்கிட்டே போய்
பார்ப்போமா வேணாம், டப்புன்னு அடிச்சிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். 40 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. எவ்வளோ காசு செலவாயிடுச்சு. இந்தா வரான் ஃப்ரெண்ட்ஸ். வேணா வாடி ஈவில் நான் டீச்சர் போயிட்டு வரட்டா? நீ இந்த ஸ்கூலை விட்டு போவே மாட்டப்பா டீச்சர். நான் அக்மல் ஒயிட்டி டீச்சர். அக்மல் ஒயிட்டியாக இருந்தால் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வரேன் டீச்சர், போகிறேன். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாவி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டோரில் போட்டுட்டா போதும், இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகும். நீ போடுறதுக்கு லேட் பண்ண மாட்டீங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட்டடு அச்சீவ்மெண்ட்டு. மாற்றி படிச்சிட்டேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் இருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணேன் எல்லாருக்கும். ஓகே, மறக்காமல் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இன்னும் வளருது. ஓகே, ஈவில் நான் டீச்சர் போயிட்டு வரட்டா? பாய்.